ஹலோ guys, வெல்கம் டு மை சேனல் பத்மா ஃபேஷன். இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய் தேன் நெல்லிக்காய் தான் நீங்க பார்க்க போறீங்க. செஞ்சு காட்ட போறேன் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா 1/2 kg வந்து தேன் நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வந்துட்டு வச்சிருக்கேன் நான். இது வந்துட்டு நம்ம எப்படி தேன் நெல்லிக்காய் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் செஞ்சு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இது வந்துட்டு இந்த நெல்லிக்காய் வந்துட்டு விட்டமின் சி ரொம்ப அதிகம். பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியே நம்ம கொடுத்தோம்னா சாப்பிடவே மாட்டாங்க. பசங்க ஒரு மாதிரி வந்து புளிப்பா தோற்பா இருக்கிறதுனால வந்துட்டு சாப்பிட மாட்டாங்க. நம்ம வந்துட்டு தேன் நெல்லிக்காய் பண்ணி கொடுத்துட்டோம்னா ஸ்வீட்டா இருக்கும். ஒரு டெய்லி ஒன்ஸ் இது ஒரு நாளைக்கு ஒன்னோ ரெண்டோ வந்துட்டு சாப்பிடலாம். யார் வேணாலும், குழந்தைங்க பெரியவங்க யார் வேணாலும் எடுத்து சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், நல்ல இனிப்பாவும் இருக்கும். தேன் நெல்லிக்காய்னா தேனை வச்சுதான் பண்ண போறேன்னு கிடையாது. நம்ம வெல்லம் இருந்தா வெள்ளத்துலயும் போட்டு பண்ணலாம். ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் அப்புறமா வந்து நம்ம ஐஸ்க்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இதுல வந்து விட்டமின் சி வந்து ரொம்ப நிறைய இருக்கு. எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். நீங்க பாருங்க, இட்லி பாத்திரத்துல வந்து நான் தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிட்ட பிறகு இட்லி பாத்திரத்துல தட்டுல போட்டுட்டு நம்ம ஸ்டீம் தான் பண்ண போறோம். உங்ககிட்ட ஸ்டீமர் இருந்துச்சுன்னா நீங்க ஸ்டீமர்ல போட்டு வேக வச்சுக்கலாம். என்கிட்ட ஸ்டீமர் இல்லாதனால நான் இட்லி பாத்திரம் வச்சிருக்கேன். வாங்க இதுல எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இட்லி தட்டு வச்சிட்டேன், நல்லா தண்ணி கொதிக்குது. அதனால இட்லி தட்டு வச்சுட்டு நம்ம தட்டுலயே வந்துட்டு இதை போடுவோம். எவ்வளவு பத்துமோ அவ்வளவு போட்டுக்கலாம். பத்தலைன்னா மேல இன்னொரு தட்டு வச்சுட்டு இன்னொரு தட்டுலயும் போடலாம். போட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம். இட்லி பாத்திரத்துல போட்டு நம்ம மூடி போட்டு மூடி ஆயிடுச்சு. இது வந்து 10 நிமிஷம் வேக விடலாம். வேக வேக வச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க, நல்லா வெந்துடுச்சு. இதை திறந்து பார்த்துடலாம். பாருங்க, நல்லா வெந்துடுச்சு பாருங்க. இப்ப இதை எடுத்து ஒரு பாத்திரத்துல வந்துட்டு மாத்தி வச்சிடலாம். பாருங்க, ஒரு தட்டுல எடுத்து வச்சிட்டேன். நல்லா வெந்துடுச்சு பாருங்க. வெந்த ஒன்னு ரெண்டு பாருங்க நல்லா விரிஞ்சிச்சு. அப்படியே வந்து பழம் வந்து விரிஞ்சிச்சு. இப்படி அமுக்கணும்னு பாருங்க, நல்லா வெந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா அடுத்தது வந்துட்டு ஸ்டவ் மேலே கடாயை வச்சுக்கோங்க. கடாயை வச்சுட்டு 400 கிராம், நான் 1/2 kg எடுத்திருக்கேன் இல்லையா, அதுக்கு வந்துட்டு 400 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரை, ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணுமென்னா வெல்லம், கருப்பட்டி வெல்லம், எந்த வெல்லம் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் இருக்கிறத. நான் வந்துட்டு ப்ரௌன் சுகர் இருக்குது, அதனால வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ப்ரௌன் சுகர். இது வந்து அப்படியே கடாயில் போட்டுக்கோங்க ஃபுல்லாக. நீங்கள் 1/2 kgக்கு 1/2 kg போடலாம். எனக்கு ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நான் 400 கிராம் போட்டுக்கிட்டேன். நீங்கள் வேணுமென்னா 1/2 kg போட்டுக்கலாம். அப்புறம் தண்ணி ஊற்றிக்கங்க, ஒரு கிளாஸ் வந்து தண்ணி. இது நல்லா வந்து கரைச்சிக்கிட்டே இருக்கு பாருங்க, நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கு. நல்லா கொதிக்கிட்டோம். இது வந்து பாக்கு பதம்லாம் எதுவும் கிடையாது. நம்ம நல்லா வந்துட்டு நல்லா கரைஞ்சி நல்லா வந்து கொதிக்கிட்டோம். இது நாட்டு சக்கரைன்றதுனால நான் அப்படியே வந்துட்டு விட்டுடுறேன். நீங்க ஏதாவது வெள்ளங்கெல்லாம் போட்டீங்கன்னா அதுல கல்லு தூசி எல்லாம் இருக்கும். நீங்க வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்துட்டு இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க. இதுல அவ்வளவோ வந்துட்டு தூசி மணல் எல்லாம் இருக்காது. நாட்டு சர்க்கரையில கிளீனா இருக்கும். நல்லா கொதிச்சுட்டே இருக்கு பாருங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சிட்ட பிறகு வந்துட்டு நம்ம வந்துட்டு நெல்லிக்காய் அது உள்ள போட போறோம். கொதிக்கும் போது வந்துட்டு நெல்லிக்காவெல்லாம் போட்டுடுங்க. போட்டு நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்துட்டு அது உள்ளே நல்லா வேகட்டும். வெந்துச்சுன்னா தான் வந்துட்டு அதோட சிறப்பெல்லாம் வந்துட்டு அந்த காய்க்குள்ள போகும், நெல்லிக்காய்க்குள்ள. பாருங்க, ஜீரால வந்துட்டு நல்லா வெந்துட்டு இருக்குது நெல்லிக்காய். இது நல்லா வந்துட்டு வெந்துகிட்டே இருக்கணும். கொஞ்சோண்டு வந்துட்டு ஜீரா வந்துட்டு கொஞ்சம் திக்னஸ் வர மாதிரி வந்து இருக்கணும். அதனால கொஞ்ச நேரம் நல்லா வெந்த பிறகு வந்துட்டு கொஞ்சம் திக்னஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம இறக்கி வைக்க போறோம். நல்லா வேகட்டும். நம்ம ஏற்கனவே வெந்தாயிடுச்சு. அந்த ஜீரா வந்துட்டு உள்ள போறதுக்காக தான் வந்துட்டு நெல்லிக்காய்க்குள்ள வந்துட்டு நல்லா போயிட்டு நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அதெல்லாம். அப்பதான் வந்துட்டு நல்லா ஸ்வீட்டா இருக்கும் நெல்லிக்காய். அப்புறம் என்ன பண்ணலான்னு கேட்பீங்க. இந்த நெல்லிக்காய் வந்துட்டு நல்லா ஏர்டைட் கண்டெய்னர்ல வந்துட்டு போட்டு வச்சுக்கலாம். நல்லா வந்துட்டு ஈரம் இல்லாம வந்துட்டு பாட்டில்ல கூட போட்டு வச்சுக்கலாம். நீங்க ஸ்பூன் எல்லாம் வந்துட்டு நல்லா ட்ரையா இருக்கணும். எடுத்து சாப்பிடும்போது இருக்கக்கூடாது. ஈரம் இருந்துச்சுன்னா கெட்டு போயிடும். ஈரம் இல்லாம பாத்துக்கோங்க. எத்தனை நாள் வேணாலும் இருக்கும். அதுக்கப்புறம் மீதி இருக்க ஜீரா வந்துட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா, நெல்லிக்காயெல்லாம் முடிஞ்ச பிறகு ஜீரா இருக்கும் இல்லையா, அந்த ஜீரா வந்துட்டு
நீங்கள் லெமன் ஜூஸ் இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் பண்ணும்போது வந்துட்டு சர்க்கரைக்கு பதிலாக அது வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நெல்லிக்காவோட சாரெல்லாம் அதில் இறங்கியிருக்கும். அதுலேயும் சத்துக்கள் இருக்கும் நம்மளுக்கு அந்த ஜீரால. அதனால கீழெல்லாம் எதுவுமே ஊற்ற வேணாம். ஊற்றாமல் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் பண்ணும்போது லெமன் ஜூஸ் இந்த மாதிரி பண்ணும்போது வந்துட்டு இந்த ஜீராவை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்க, நல்லா வெந்துடுச்சு இந்த ஜீரால. இந்த ஜீராலேயே வந்துட்டு இது வந்துட்டு ஒரு நாளெல்லாம் இருக்கணும். அப்பதான் வந்துட்டு நல்லா ஊறும். அந்த நெல்லிக்காய் வந்துட்டு நல்லா ஊறும். அப்பதான் நல்லா ஸ்வீட்டா இருக்கும். இப்ப எப்படி நம்ம குலோப் ஜாமெல்லாம் வந்துட்டு செஞ்சா ஒரு நாளெல்லாம் ஊற வைக்கிறோம் அந்த ஜீரால, அந்த மாதிரி வந்துட்டு எதுவும் வந்துட்டு ஊற வைக்கணும். ஜீரால வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஏர்டைட் கண்டெய்னர்லயோ கிளாஸ் பாட்டிலையோ வந்துட்டு நீங்க போட்டுட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபுல்லா வந்துட்டு ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா அப்புறமா பாக்காயிடம் வந்துட்டு வெள்ளம் வந்து பாக்கா அப்படியே கட்டியா மாறிடும். அவ்வளவுதான், இது போதும். இந்த அளவுக்கு வந்து ஜீரா இருந்தா போதும். கொஞ்சோண்டு இருக்கணும் ஜீரா, அப்பதான் ஊறும். இது வந்துட்டு நெல்லிக்காய் நல்லா ஊறும். ஒரு நாளெல்லாம் ஊறிடுச்சுன்னா அந்த ஜீரா வந்துட்டு கம்மியாயிடும். அவ்வளோதான். இதோட வந்துட்டு இந்த நெல்லிக்காய், தேன் நெல்லிக்காய் வந்துட்டு இப்படிதான் பண்ணணும். இதை ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு நல்லா ஸ்டோரேஜ் பண்ணி நீங்கள் வந்துட்டு எவ்வளோ நாள் வேணாலும் வச்சு சாப்பிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல் மை வாட்சிங் வீடியோஸ். அண்டில் தென் பை ஃப்ரம் பத்மா ஹோம் ஃபேஷன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். பாய்.